ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். வீக்கெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக க்ராசரி ஷாப்பிங் வந்து இல்லாமல் இருக்காது. நான் வந்து இந்த சம்மர் டைமில் கடைக்கெலாம் போகவே இல்லைங்க. வீட்லேயே இருந்துக்கிட்டேன், கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ எப்போ வின்ட்ரு ஸ்டார்ட் ஆச்சோ என்னால் வீட்டில் இருக்கவே முடியல. ஸோ வெளியே போயே ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் அடைச்ச மாதிரியே இருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போலாம் சீக்கிரமாக இருட்டாயிருதா, ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, டைம் பாஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இனிமேல் எல்லா க்ராசரி ஷாப்பிங்க்குமே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ சாட்டர்டே ஈவினிங் தாங்க. ஆக்சுவலி வந்து வால்மார்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து போயிருந்தோம். ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம், 6 மணி போல். கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு எப்போவுமே வால்மார்ட் போனால் கிளியரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். நிறைய இந்த சீசனல் சேல்ஸு, கிளியரன்ஸ் சேல்ஸ்லாம் அடிக்கடி போடுவாங்க. அதனால் எல்லா செக்ஷனையும் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்துக்கிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வின்டருக்கு தேவையான இந்த சாக்ஸு, க்ளவுஸு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்னோ பூட்ஸு இதெல்லாமே வந்து போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஒரு சில டைம்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சாக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, குல்லா இதெல்லாமே கொஞ்சம் வாங்கினோம். எல்லாமே கிளியரன்ஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா மித்தல் குட்டியோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வருது. சரி அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாய் செக்ஷன் போயிருந்தோம். நாங்கள் எப்போ போனாலும் வால்மார்ட்டில் டாய் செக்ஷன்லேயே போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் போவோம். போய் பார்த்துட்டு எனக்கு என்னமோ ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வேறு கடையில் கூட பார்க்கலாம் அப்படின்ட்டு போனதுக்கு ஒரு சின்ன காரை மட்டும் வாங்கி கையில் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவனோட இதிலலாம் பார்த்திங்கன்னா இப்போது ஜேசிபி, க்ரேனு, போலீஸ் கார், ஆம்புலன்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப க்ரேஸாக இருக்குது அவனுக்கு. அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் பார்த்தோம் நாங்கள். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் தான் எங்களுக்கு பிடிக்கல. மற்றபடி ஓவராலாக பார்த்திங்கன்னா வால்மார்ட்டில் எப்போவுமே டாய்ஸ் கலெக்ஷன் நல்லா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம், கிளியரன்ஸில் இருந்துச்சு அப்படின்ட்டு. சாக்ஸு, குல்லா, க்ளவுஸு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு செட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வெட்டாயிருச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்போவுமே பேக்கில் ஒரு செட்டு வச்சுருப்பேன். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கிட்டேங்க. ஸோ வால்மார்ட்டில் கிளியரிங் செக்ஷன் எப்போவுமே வந்து செக் பண்ணுங்கள் போனீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் சண்டே மார்னிங்கு எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்குற காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிற ஸ்னோ தான். ஆக்சுவலி இதுதான் இந்த வருஷம் வின்டரோட ஃபஸ்ட்டு டே ஸ்னோ. நான் வந்து இந்த 2-3 வருஷத்தில் ஃபஸ்ட்டு டே ஸ்னோ வின்டர் ஆரம்பிக்குது இல்லையா, இவ்வளோ அதிகமாக ஸ்னோ பொழிஞ்சதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கும். கொஞ்சமாக வரும், அப்புறம் ஒரு வாரத்துக்கு இருக்காது, அப்புறம் கொஞ்சமாக வரும். அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி தான் இந்தளவுக்கு ஸ்னோலாம் வந்து பொழியும். இல்லாட்டி கிறிஸ்மஸ் டைமில் வந்து இருக்கும். நவம்பர் டைமில் அதுவும் ஃபஸ்ட்டு டே இவ்வளோ ஸ்னோ பொழிஞ்சது நான் பார்த்து தான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஆனால் அவ்வளோ அழகுங்க அது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஊர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ரொம்ப பிடிக்கும், நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாடுவாங்க ஸ்னோவில். நம்ம வந்து பிடி பீரியட் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே ரீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் கிட்ஸ் எல்லாருமே வெளியே வந்து இந்த ஸ்னோவில் தான் விளையாடிட்டுருப்பாங்க. ஸ்னோ பண்ணுறது, இல்லை பெரிய பால் மாதிரி உருட்டி விளையாடுறது, அந்த மாதிரி ஸ்னோவில் தான் விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் இது பெரிய குளிர் மாதிரி இருக்காது. ப்ராப்பராக ஜாக்கெட்டு, க்ளவுஸ்லாம் போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் என் பசங்களுக்கும் இந்த ஸ்னோன்னா அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து பால்கனி ஓப்பன் பண்ணதுமே நான் போகிறேன்னு என்னை ஒரு தள்ளி விட்டுட்டு 2 பேரும் வெளியே போய் ஒரே ஆட்டம். ஜாக்கெட் கூட போடல பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே பால்கனிலே விளையாடிட்டு இருந்தோம். பெருசாக குளிர் எதுவும் தெரியல. ஸ்னோலாம் வரும்போது அந்தளவுக்கு குளிராக இருக்காது. ரொம்ப நேரம் ஸ்னோ இருக்குது வெளியே அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் குளிர் இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் நேரம் பால்கனியில் விளையாடிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டோம். எப்போவுமே வீக்கெண்டில் இப்போல்லாம் அவர் தான் சமைச்சு கொடுக்குறாரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்றைக்கி வந்து தக்காளி சட்னியோ தோசையோ செஞ்சு கொடுத்தாரு. நல்லா சாப்பிட்டுட்டு ஊர்லலாம் ஃபோன் பேசிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்ச் சமைக்க ஆரம்பித்தேன். சடனாக தான் தோணுச்சு ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஆஃப்டர் சஷ்டி ஃபிஷ்ஷே சாப்பிடவே இல்லை. ஸோ எனக்கு நான்வெஜ்லேயே ரொம்ப பிடிச்சது ஃபிஷ்ஷு தான். ஸோ ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே வந்து குழம்புக்கு தேவையானலாம் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா தான் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிஷ் கிரேவிக்கு. ஸோ அதனால் நிறைய சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுமே தேவையான தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியும் கொஞ்சமாக தேங்காயும் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி, தேங்காய், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா. வேறு எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல. மசாலா போட்டதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி மசாலாலாம் அடி பிடிச்சிற மாதிரி ஆகிடும். நல்லா வதக்கிட்டு சூடாறினதுக்கப்புறமா வந்து பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் குழம்புக்கடை மசாலா.
ஸோ நான் இந்த கேப்லேயே அந்த குழம்புக்கு மசாலாலாம் அரைச்சி வச்சுட்டு ரசம் வச்சுட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டேன். கொஞ்சம் துணியெலாம் இருந்துச்சு அதுவும் மடித்து வச்சுட்டேன். ஸோ அவ்வளோ நேரம் கழித்து தான் வந்தாங்க. காஸ்கோ போயிட்டு அப்புறமா ஓஷியன்ஸ் போயிட்டு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ காஸ்கோவில் அதிகமாக ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்குவோம். ஆப்பிள், ஆரஞ்சு, கோவா அதெல்லாமே காஸ்கோவில் தான். அது போக நாங்கள் காஸ்கோவில் ரெகுலராக வாங்குறது பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட்டு. அது ரொம்ப நல்லாயிருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து மல்டி விட்டமின் கம்மீஸு பசங்களுக்கு வந்து கொடுப்போம். அவங்களுக்கு ஸ்கின்னில் ஒயிட் பேட்சஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு இந்த மல்டி விட்டமின் கம்மீஸ் வந்து கொஞ்சம் நல்லா கேட்குற மாதிரி எனக்கு ஃபீலு. ஸோ அதனால் அது வாங்குவோம். இது வந்து கார்னியரோட ஸ்கின் ஆக்டிவ் ஃபேஸ் கிளென்சருங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குகிறேன். ஆஃபரில் இருந்துச்சு, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறமா ஃபிஷ்ஷும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஓஷியன்ஸ்லேருந்து. என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் குழம்புக்கு வந்து ஐல மீன், அப்புறம் வறுக்கிறதுக்கு தனியாக ஒரு மீன். அது என்ன மீன் எனக்கு பேர் தெரியல. லாஸ்ட் டைம் வந்து ஒரு மீன் வாங்குறதுக்கு முன்னாடி சஷ்டிக்கெலாம் முன்னாடி மீன் வாங்கினப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டாங்க குழம்புக்கு. ஸோ அதனால் ஏன் இப்படி கட் பண்ணிங்கன்னு கேட்டதுக்கு இந்த டைம் கட் பண்ணாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி குழம்புக்கு தேவையான மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கீத்து போட்டு வச்சுக்கிட்டேன். எப்போவுமே குழம்பு மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டு குழம்புல போட்டிங்க அப்படின்னா உப்பு காரம் நல்லா பிடிச்சிடும். ஏன்னா மீன் குழம்பு வச்சோடனே அந்த காரம்லாம் மீனில் இறங்காதில்ல. ஸோ சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மீன் குழம்பு பண்ணும்போது மீனோட அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா அதில் இறங்கி இந்த காரம் உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வச்சோடனே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வறுக்கிறதுக்கு வாங்கிட்டு அந்த மீன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயுமே நல்லா கேத்து போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி வந்து வறுத்த மீன் வந்து ஒன்றே ஒரு மீன் மட்டும் கட் பண்ணாமல் பெருசாக அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மீன் பொழிச்சது வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் இந்தியாவில் இருக்கும்போது நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஸோ கனடா வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைமு. நெத்திலி மீனும் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக வந்து மசாலாலாம் போட்டு வச்சுக்கிட்டேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் லெமனு, ஜேபியோட ஃபிஷ் மசாலா இது எப்போவுமே போடுவேன். ரொம்ப காரமாக இருக்காது, பட் மீனுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எங்கேயும் கிடைக்காது. நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து பல்காக வச்சுருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷெலாம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் டைம் தான் இருக்குது அப்படிங்காட்டி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சிக்கும். ஸோ இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா கடல் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து புளி கரைசல் வந்து சேர்த்துக்கோங்க. புளி கரைசலும் குழம்பு சேர்ந்து கொதிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. ஸோ குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுட்டேன். நான் வந்து இந்த கடலெண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி பிராண்டோட கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேங்க. அது நல்லா ஆஃபரில் இருக்குது எப்போவுமே. எஸ்பிலையும் சரி மற்ற இந்தியன் க்ராசரி ஷாப்ஸ்லேயுமே நல்ல ஆஃபர்ஸில் இருக்கும். ஒரு 2.5 லிட்டர் கிட்ட பார்த்திங்கன்னா $8 இல்லை $9 தான் வந்து வரும். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா காஸ்கோவில் தான் எப்போவுமே. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து மீன் பொழிச்சதுக்கு ரெடி பண்ண போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், கடுகு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்காது, சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். ஸோ ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுமே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து சேர்த்தணும். நல்லா கெட்டியாக இருக்கிற தேங்காய் பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுண்டி வரணும். இந்த தண்ணியே தெரியக்கூடாது, கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாகணும் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு சூடார வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இறக்க போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி மீன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருக்கோங்க. இந்தளவுக்கு மீன் இதிலே வெந்துக்கும். சூடு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா குழம்பு சூடாக தானே இருக்கும், அதுலேயே மீன் நல்லா வெந்துடும். கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் வந்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டு குழம்புல வந்து சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கலக்காமல் அப்படியே மூடி வச்சுருங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் நல்லாவே மேரினேட் ஆகிடுச்சு. இந்த பெரிய ஃபிஷ்ஷை நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா மீன் பிடிச்சி இதில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் வந்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த சின்ன சின்ன ரவுண்டு ஃபிஷ்ஷில் கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷில் பண்ணும்போது ஒரு பீஸ் வறுத்தாலே கொஞ்சம் நிறையா பேர் சாப்பிட்லாம், நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இலை வந்து பாருங்கள், இந்த இலையை நம்பி தான் அந்த மீன் பொழிச்சதை நான் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். சாமி கும்பிட்றதுக்காக எப்போது வாங்கின இலை அதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு இலையை சேர்ந்து வந்திருந்ததா, அதனால சரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இலையே ரொம்ப பரிதாப நிலையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வணக்கி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இலையில ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அதுக்கு மேலே மீனை வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மசாலாவையும் போட்டுட்டு கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுருங்க.
ஸோ அவ்வளோதான். இலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வாழையில வாங்குறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து வாட்டிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து வாட்டல. ஸோ நல்லா வந்து இலையை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த இலைக்கு பின்னாடி ஒரு நார் மாதிரி இருக்கும்ல, அது வச்சு 2 பக்கமும் வந்து கட்டி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்லா பெருசாக வந்துருச்சு, அதில் கட்டிக்கிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கட்ட முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நூல் இருக்கும்ல, பூ கட்டுற நூல், அதை வச்சு இன்னொரு பக்கம் வந்து கட்டிக்கிட்டேன். இலை வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கு அப்படின்னால மசாலா லைட்டாக வெளியே வந்துச்சு. பட் அப்படியே வந்து மேனேஜ் பண்ணி கட்டிக்கிட்டேன். ஸோ தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் பொரிச்சது வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெத்திலி ஃபிஷ் தனியாகவும், அப்புறம் வந்து அந்த பெரிய ஃபிஷ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பீசஸ், அதையுமே வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்போது வந்து வேலை செஞ்சாலும் ஒரு வேலை முடிச்சுட்டு இன்னொரு வேலையை செய்ய மாட்டேன். சைமல்டேனியஸாக அப்படியே எல்லா வேலையும் ஒட்டுக்கா செஞ்சுட்ருப்பேன். இப்போ வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு தனித்தனியாக வந்து காட்டுறேன். பட் எல்லாமே ஒட்டுக்கா தான் வந்து செஞ்சது. ஸோ தோசைக்கல் நல்லா சூடானதும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதில் வந்து அந்த வாழை இலையை வந்து வச்சுடுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் தான், 5 நிமிஷம் ஒரு பக்கமும் திருப்பி வச்சு ஒரு 5 நிமிஷமும் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த வாழை இலையில் நல்லா சூடில் வாட்டிடும். அந்த வாழை இலையோட சாரில் அந்த ஃபிஷ்ஷில் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபாயில் பேப்பரில் கூட ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து வராது. வாழை இலையில் பண்ணும் போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இந்தியாவில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் நிறைய வாழை மரம் இருக்கும். ஸோ அதனால் அடிக்கடி வந்து பண்ணுவேன். இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் வாழை இலையே வாங்குகிறோம். ஸோ அதனால் ஸ்பெஷலாக நான் வாழை இலையில் இந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணல. ஸோ எக்ஸஸாக ஒரு இருக்குது அப்படின்றதுனால வந்து ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப நாளாக அது செய்யணும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. ஆல்ரெடி இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணதுக்கோ இந்த மசாலாவோட சாரில் அந்த மீனில் இறங்கி தேங்காய் எண்ணெயில் வாழை இலையில் போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கும் அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இது தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது தான் இன்னுமே அதுக்கு டேஸ்ட் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து மீன் பொரிச்சது தான். எல்லா நாளுமே தான் சமைக்கிறோம். ஆனால் சண்டே எப்போவுமே ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிடும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாரத்துக்கான ஒரு எனர்ஜினே சொல்லலாம். ஸோ எனக்குமே ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சில அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் காம்போ பண்ணி செம்மையாக சாப்பிட்டாச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக வந்திருந்தது இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறமா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டுங்க. டீப் க்ளீன் நல்லா வந்து அந்த லைசால் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல் கொஞ்சம் கூட வரக்கூடாது. ஸோ அதனால் சிங்க்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே போட்டு துடைச்சி விட்டுருவேன். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால நம்மளுக்கு பெருசாக தெரியாது அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல். இப்போ யாராவது புதுசாக வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப ஹெவியாக அடிக்கும் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து சமைச்சோம் அப்படின்னா. ஸோ நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்லாம் எடுத்தேங்க. நீயா நானாலாம் பார்ப்பேன் எப்போவுமே. சண்டே வந்து பசங்கள்லாம் தூங்க போயிடுவாங்க. முடிச்சுட்டு ஏதாவது மூவி பார்க்குறனா கூட பார்ப்பேன். மணி பாருங்கள் 5 தான் ஆச்சு. அதுக்குள்ளே நல்லாவே இருட்டிடுச்சு. வின்டர் வந்துச்சுன்னா இதுதாங்க ஒரு கஷ்டம். இப்போ பரவாயில்ல. இனி நீங்கள் டிசம்பர், ஜான்வரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் இருட்டாயிரும். சம்டைம்ஸ் 3:30 மணிக்கெலாம் கூட இருட்டாகும். மத்தியானமா இது சாயங்காலமா நைட்டானே தெரியாது. ஒரு 6-6:30 மணியில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 12 மணி ஃபீல் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் வந்து வின்டரில் ட்ராபேக்னே வந்து சொல்லுவேன். இதே அப்படியே ஆப்போசிட் சம்மரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 10 மணிக்கெலாம் சன்செட்லாம் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும்தான் எங்களுக்கு வின்டரில் கொஞ்சம் அன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா 5 மணியே இருட்டாயிரும் போது நம்மளுக்கு என்னென்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கணும் அப்படி தான் இருக்கும். வெளியவும் பெருசாக நம்மளுக்கு போக தோணாது. இந்த குளிர்லேயும் சரி அந்த இருட்லேயும் சரி. அதனால் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் தான் வின்டரில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக அந்த வெயிலும் அதிகமாக இருக்காது, வெளியிலும் போகாதனால நமக்கு அந்த விட்டமின் டி பிரச்சனை வந்து அதிகமாக இந்த வின்டரில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த வெதருக்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வேலை செய்யவே தோணாது. அமைதியாக உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் தோணும். லேசியாகவே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டுனே ஏதோ ஒரு வேலை செஞ்சு நான் என்கேஜாக வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பசங்க இருந்தாலும் நானும் ஊற்றுறேன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. ஸோ அதனால் அவங்க தூங்கும் போதே இந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி விட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.